ப்ரோ நான் 30,000 ஏர்ன் பண்றேன். இந்த சம்பளத்த வச்சு மட்டும் நான் ரிச் ஆக முடியுமா? நீங்க 30,000 ஏர்ன் பண்றீங்கன்னா, கண்டிப்பா அந்த சம்பளத்த வச்சு ரிச் ஆக முடியும். இதுக்கு ஒரு ஃபினான்சியல் ரூல் இருக்கு. 50, 30, 20. ஆனா நான் ரெக்கமெண்ட் பண்றது 50, 20, 30. இத ஃபாலோ பண்ணீங்கன்னா, நீங்க ஈஸியா ஷார்ட் டைம்லயே ரிச் ஆயிர முடியும். நீங்க 30,000 ஏர்ன் பண்றீங்க. அதுல 50% அதாவது 15,000 உங்களோட உணவு, உடை, இருப்பிடம் போன்ற அத்தியாவசிய செலவுக்காண்டி யூஸ் பண்ணிக்கலாம். மிச்சம் இருக்க 50%ல 20% அதாவது 6,000 உங்களோட ஆடம்பர தேவைக்காண்டி தியேட்டர் போகிறது, பீச் போகிறது, என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ்க்காண்டி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மிச்சமாக இருக்கக்கூடிய 30% தான் உங்கள் ரிச் ஆக்க போகுது. இப்போ உங்கள் கையில் 9,000 இருக்கும். அதை 3ஆக டிவைட் பண்ணிக்கோங்க. 3000 3000 3000. இதை எஸ்ஐபி கான்செப்டில் 3 கம்பெனியை இன்வெஸ்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஏபிசிங்கிற கம்பெனியில் 3000 இன்வெஸ்ட் பண்ணுறீங்க மந்த்லி. ஆனுவல் ரிட்டர்னாக அது 12% கொடுக்குன்னு வச்சுக்குவோம். அப்படிங்கும்போது உங்களுக்கு 30 இயர்ஸில் 3.71 crore உங்களுக்கு ரிட்டர்ன் வந்துருக்கும். இதே நீங்கள் ஸ்டெப் அப் கான்செப்டில் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா, அதாவது இயர்லி 10% இன்க்ரீஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 30 இயர்ஸில் 7.80 crores வந்துருக்கும். இது ரொம்ப பிக் அமௌண்ட்டில். ஏன்னா நீங்கள் ஆனுவலாக 10% இன்க்ரீஸ் பண்ணுறீங்க. என்னோட ரெக்கமெண்டேஷன் ஸ்டெப் அப் எஸ்ஐபி தான். ஏன்னா இதனால் நீங்கள் ஈஸியாகவே ரிச் ஆகிட முடியும். என்னோட சேர்ந்து நீங்கள் ரிச் ஆகணுமா? நம்ம பேச்சை ஒரு ஃபாலோ மட்டும் பண்ணிக்கோங்க.